இங்க ஒரு பாசமான நாய் ஒரு குப்பை தொட்டில சாப்பாடை தேடிட்டு இருக்கு. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு சாப்பாட்டை கொண்டு போய் அதோட ஓனருக்கு கொண்டு போய் கொடுக்க போகுது. இந்த நாயோட ஓனரோ கார் ஆக்சிடென்ட்ல உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் இறந்துருவேன் அப்படின்றது அந்த ஓனருக்கே தெரியுது. அதனால அவரோட செல்ல பிராணிய வெளியே போ அப்படின்னு சொல்லி தரத்தை விட்டுறாரு. ஆனாலும் அந்த செல்ல பிராணி இவருக்கு இன்னும் பசிக்குது போல இருக்கு, இன்னும் சாப்பாடு எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வெளியில போய் சாப்பாடை தேடலாம்னு சொல்லி அதுவும் போய் தேடி கண்டுபிடிச்சு சாப்பாடையும் கொண்டு வருது. ஆனா அந்த நேரம் அந்த செல்ல பிராணியோட ஓனரோட உயிர் எப்பயோ பிரிஞ்சிடுச்சு. இத தெரியாத அந்த செல்லப்பிராணியோ பல நாட்களுக்கு அந்த சாப்பாடை கொண்டு வந்து அவர்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு நாள் இது தங்கி இருக்கிற பக்கத்து ஒரு இடத்துல சின்னதா ஒரு கேம்ப் போட்டு ஒரு ஃபேமிலி அந்த ஃபாரஸ்ட் நடுவுல ஜாலியா அந்த ஃபேமிலி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இத பார்த்தா இந்த நாய்க்குட்டியோ அங்க போய் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் தன்னோட ஓனருக்கு அப்படின்ற மாதிரி தான் போகுது. ஆனா இவங்களும் அதை தப்பா புரிஞ்சுட்டு அங்க இருந்த ஆளும் ஒரு பெரிய கட்டை எடுத்து அந்த நாயை பலமா அடிச்சிடுறாரு. அந்த அடியில இந்த செல்லப்பிராணிக்கு பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டே இருக்கனால இந்த செல்லப்பிராணியால ரொம்ப தூரம் நடக்கவே முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருது. திடீர்னு பார்த்தா தன்னோட ஓனர் கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அதனால ஓடி போய் அந்த கார்லயே போய் அப்படியே படுத்துக்குது. அதுக்கப்புறமா என்ன, கடைசியில அந்த நாயும் தன்னோட ஓனர் கூடயே போய் சேர்ந்துடுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இடம்லாம் நல்லா பூத்து குலுங்கிருக்கு. அந்த நேரம் அதே கார் மேல அந்த ஓனரும் அந்த செல்ல பிராணியோட உயிரும் சந்தோஷமா உட்காந்து அந்த தோட்டத்தை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கு.